சென்னையில ப்ராப்பர்ட்டிஸ் தேடுறீங்கன்னா findbhk.com போங்க. மேட்சிங் ப்ராப்பர்ட்டிஸை AI உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணும். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் இரு கட்சிகளுடன் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துவதாக எழும் குற்றச்சாட்டு குறித்து ஆவேசமாக பேசினார். நயினார் நாகேந்திரன் சொன்னது கேட்டீங்களா? அண்ணன் எடப்பாடியார் சொன்னதை கேட்டீங்களா? அண்ணன் எடப்பாடியார் ஸ்டேட்மெண்ட்டை கேட்டீங்களா? அதே போல பாஜகவின் தலைமையில் இருப்பவர் நயினார் நாகேந்திரன், அவர் சொன்னதையும் நீங்க கேட்டீங்க. அதிமுகவின் தலைமை அண்ணன் எடப்பாடியார் சொன்னதையும் நீங்க கேட்டிருக்கீங்க. அதே போல திமுகவில் அமைச்சர் ஏவாவேலு கொடுத்த அந்த பேட்டியும் நீங்க தான் எடுத்து போட்டிருக்கீங்க. எனவே அவங்க 3 பேர் மெயின் தலைமையில் இருக்கிறவங்களே இது வரைக்கும் நாங்கள் எந்த பேச்சுவார்த்தையும் நடத்தலை என்று சொல்லும் பொழுது, பத்திரிகையாளர்களாகிய உங்களுக்கு மட்டும் யார் ரெண்டு பக்கம் பேசுறாங்க என்ற பொய்யான தவறான செய்தி யார் சொல்றாங்க என்பது எனக்கு தெரியல. ஏன்னா அதுக்கு நான் சொல்றதை விட அதுக்கு உரியவர்களே அதுக்கு பதில் உங்களுக்கு கொடுத்துட்டாங்க. நீங்க ஒரு கேள்வி கேட்குறீங்க, அதுக்கு பதில் அண்ணன் எடப்பாடியார், சகோதரர் நயினார் நாகேந்திரன், அதே போல அமைச்சர் ஏவா வேலு அவர்கள் கொடுத்திருக்காங்க. எப்ப கூட்டணி அறிவிப்பீங்க என்று அடுத்த கேள்வி நீங்க கேட்பீங்க. உண்மையில் என்ன இந்த கேள்வி கேட்க வேண்டியது எங்கள் மாவட்ட செயலாளர், கழக நிர்வாகிகள், தொண்டர்கள் தான். அவங்களே கூலா இருக்காங்களே, அவங்களே ஹாப்பியா இருக்காங்க, அவங்களே நம்பிக்கையோட இருக்காங்க. அப்படி இருக்கும்போது பத்திரிகையாளர்களுக்கு மட்டும் ஏன் இந்த அளவு அப்படியே டெய்லி கேட்ட கேள்வியே கேட்குறீங்க எனக்கு தெரியல. யார் சொன்னா? தேமுதிக எப்படியாப்பட்ட கட்சி என்பதை தமிழக மக்கள் அறிவாங்க. உலகம் முழுவதும் இருக்கும் தமிழர்களும் மக்களுக்கும் தெரியும். அந்த கருத்தை சொன்னவர் எப்படியாப்பட்டவர் என்பதும் மக்களுக்கு தெரியும். அதனால அவங்களுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது. சென்னையில ப்ராப்பர்ட்டிஸ் தேடுறீங்கன்னா findbhk.com போங்க. மேட்சிங் ப்ராப்பர்ட்டிஸை AI உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணும்.